வெல்கம் டு சிஸ்டர் அஃபிஷியல். இன்னைக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வங்கி கணக்கிற்கு கிரெடிட் ஆகாதவங்க என்ன செய்யணும், உங்கள் விண்ணப்பம் நிராகரிக்கப்படுவதற்கான காரணம் என்ன, உங்கள் விண்ணப்பத்தினுடைய நிலையை அறிந்து மேல்முறையீடு செய்வது எப்படி, பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். இந்த திட்டம் செப்டம்பர் 2023 தொடங்குனாங்க. 27 மாதமாக இந்த திட்டம் செயல்பட்டு வருது. ஏற்கனவே சுமார் 1,14,00,000 பேர் இந்த திட்டத்தின் மூலம் பயன்படுத்திட்டு வர்றாங்க. இந்த அக்டோபர் நவம்பர் மாதம் ஸ்டாலின் முகாமின் மூலம் 28 லட்சம் பேர் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிச்சிருந்தாங்க. 17 லட்சம் பேருக்கு இந்த 1000 ரூபாய் இப்போ கிரெடிட் பண்ணியிருக்காங்க. 12 லட்சம் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கு. என்னென்ன காரணங்களுக்காண்டி விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படுது அப்படின்னா, ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 உறுப்பினர்கள் விண்ணப்பிச்சிருந்தா விண்ணப்பம் நிராகரிக்கப்படும். ஒரு வருடத்திற்கு 3600 யூனிட்டுக்கு மேலே இபி பயன்படுத்தினா நிராகரிக்கப்படும். குடும்ப உறுப்பினர்கள் யாராவது அரசு ஊழியர்களாக இருந்தால் உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்படும். குடும்ப உறுப்பினர்கள் யாராவது வருமான வரி செலுத்தினா விண்ணப்பம் நிராகரிக்கப்படும். குடும்ப உறுப்பினர்கள் யார் பேர்லையாவது 10 ஏக்கர் நஞ்ச நிலமோ 10 ஏக்கர் புஞ்ச நிலமோ இருந்தால் உங்கள் விண்ணப்பம் நிராகரிக்கப்படும். குடும்ப உறுப்பினர்கள் பேரில் 4 சக்கர வாகனங்கள் இருந்தால் உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்படும். இதுதான் உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்படுவதற்கான காரணம். நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கு இதை எஸ்எம்எஸ் மூலம் குறுஞ்செய்தியாக உங்களுடைய மொபைல் நம்பருக்கு சென்ட் பண்ணுவோம் அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. ஆன்லைன் மூலமாகவும் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கான போர்ட்டல் ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அப்படியே டிசம்பர் 15ஆம் தேதிக்குள்ள காரணத்திற்காக உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது அப்படின்னு தெரிவிச்சிருவாங்க. அமௌண்ட் கிரெடிட் ஆகலை அப்படின்னு சொல்லி யாரும் யூபிஐ ஆப்புகள் மூலம் செக் பண்ணி பார்க்காதீங்க. பேங்க்ல போய் உங்களுடைய புக்கை என்ட்ரி போட்டு செக் பண்ணி பாருங்க. இன்கம் பேலன்ஸ்க்காகவோ இல்லை லோனுக்காகவோ இல்லை நகைக்கடன்களுக்காகவோ அமௌண்ட்டை பிடிச்சிருந்தாங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆனது தெரியாமையே போயிடும். ஆதார் என்னோட எந்த பேங்க் புக்கு இணைஞ்சிருக்கோ அந்த புக்கை கம்பல்சரி என்ட்ரி போட்டு செக் பண்ணி பாருங்க. நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் கோட்டாட்சியரிடம் மேல்முறையீடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. மேல்முறையீடு பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன காரணத்திற்காக விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சு அதை ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்து வச்சுக்கிறங்க. என்ன காரணத்திற்காக நிராகரிச்சிருக்காங்க அப்படின்றத செக் பண்ணி அதுக்கான ப்ரூஃபை ரெடி பண்ணுங்க. அதாவது ஆண்டு வருமானம் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்கம் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணுங்க. 3600 வீட்டுக்கு மேலே யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி வந்திருந்தா 1 இயர்க்கான உங்களுடைய இபி ஹிஸ்ட்ரியை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிறங்க. 4 சக்கர வாகனங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த வாகனம் இப்பொழுது இல்லை அப்படின்னா அதற்கான என்ஓசி சான்றிதழ் ரெடி பண்ணிக்கிறங்க. கோட்டாட்சியருக்கு வைக்கிற மறுபரிசீலனை விண்ணப்பம் இப்படி தான் எழுதணும். மேலே கலைஞர் மகளிர் உரிமை தொகை மறுபரிசீலனைக்கான விண்ணப்பம் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறங்க. கீழே அனுப்புனர்னு போட்டு உங்களுடைய பெயர் எழுதிக்கிறங்க. அது யார் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் வச்சு யாருடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதோ அவங்களுடைய பேரை எழுதிக்கிறங்க. கீழே தந்தை பேரோ இல்லை கணவர் பேரோ எழுதிக்கிறங்க. கீழே உங்களுடைய ரேஷன் கார்டு எண் எழுதிக்கிறங்க. கீழே உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் நீங்கள் விண்ணப்பிக்கும் போது விண்ணப்ப எண் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அந்த எண்ணை எழுதிக்கிறங்க. கீழே உங்களுடைய முகவரி எழுதி உங்களுடைய மொபைல் நம்பர் எழுதிக்கிறங்க. கீழே பெறுநர்னு போட்டு உயர்திரு கோட்டாட்சியர் அலுவலர் அவர்கள் எழுதிக்கிறங்க. கோட்டாட்சியர் அலுவலகம் அப்புறம் எந்த ஊரோ அதை என்ட்ரி பண்ணிக்கிறங்க. கீழே பொருள்னு சொல்லி போட்டு கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கான நிராகரிக்கப்பட்ட எனது விண்ணப்பத்தை மறுபரிசீலனை செய்தல் கோரி. கீழே ஐயா வணக்கம், கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கான எனது விண்ணப்பம் பாக்கெட்டில் உங்களுடைய விண்ணப்ப எண்ணை எழுதி என்ன காரணத்திற்காக நிராகரித்தாங்களோ அந்த காரணத்தை அதில் எழுதி எனது விண்ணப்பத்தை மறுபரிசீலனை செய்யுங்க அப்படின்னு சொல்லி எழுதுங்க. இல்லை குறிப்புன்னு சொல்லி கொடுத்து என்ன காரணத்திற்காக நிராகரிச்சிருக்காங்களோ 3600 யூனிட்டுக்கு மேலே யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3600 யூனிட்டுக்கு மேலே யூஸ் பண்ணலை அப்படின்றத அதில் குறிப்பிடுங்க. இதுக்கு தேவையான ஆவணங்களை இந்த நகலுடன் இணைத்துள்ளேன் அப்படின்னு சொல்லி கீழே எழுதிக்கிறங்க. கீழே நன்றி அப்படின்னு சொல்லி கொடுத்து உங்கள் உண்மையுள்ள அப்படின்னு சொல்லி கொடுத்து உங்களுடைய கையெழுத்து கீழே போட்டுருங்க. இதோட இணைப்புகள் அப்படின்னு சொல்லி எழுதி
நிராகரிப்புக்கான எஸ்எம்எஸ் கொண்ட அந்த பிரிண்ட் அவுட்டு, ஆதார் ஜெராக்ஸு, ரேஷன் கார்டு ஜெராக்ஸு, பேங்க் பாஸ்புக்கினுடைய ஜெராக்ஸு, நிராகரிப்புக்கான அந்த காரணத்துக்கான உள்ள இந்த ப்ரூஃப் இது எல்லாத்தையும் அதோட இணைச்சிருங்க. இப்படி விண்ணப்பத்தை எழுதி அதில் ஒரு ஜெராக்ஸ் போட்டு நீங்கள் வச்சுக்கிட்டு கோட்டாட்சியர் அலுவலகத்தில் சப்மிட் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இல்லை ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.